அமேசிங் ஃபேக்ட்ஸ், ஆச்சரியமான உண்மைகள் ஊழியங்கள் வழங்கும் தானியேல் மற்றும் வெளிப்படுத்தலின் தீர்க்க தரிசனங்கள் தொடர் வேதபாட கூட்டங்களுக்கு கலந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி நான் வரவேற்கின்றேன். இந்த நாளின் பாடத்தை நாம் படிப்பதற்கு முன்பாக உங்களுக்குரிய இலவச பிரதியை அறிமுகப்படுத்துகின்றோம். திரும்ப முடியாது என்ற பாடம் அல்லது பின்னோக்கேன் நான் என்று கூட சொல்லலாம். இந்த இலவச பிரதியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எங்களுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். அல்லது நீங்கள் இதை ஆன்லைனில் டவுன்லோட் பண்ண வேண்டும் என்றால் எங்களுடைய அமேசிங் ஃபேக்ட்ஸ் வெப்சைட்டுக்குள்ளே சென்று இதை நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளும்படி உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். இந்த நாளுக்குரிய வேத பாடத்தின் தலைப்பு பின்னோக்கேன் நான், நோ டர்னிங் பேக் என்ற தலைப்பிலே இன்றைக்குரிய பாடத்தை படிக்கப் போகிறோம். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் பரிசுத்த ஆவியனுடைய ஒத்தாசையை நாங்கள் இந்த வேளையிலே நாடுகிறோம். எங்களுக்கு நீர் ஞானத்தை தாரும். சத்திய ஆவியானவர் எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவீராக. கர்த்தாவை சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஓர் ஏழை இளம் விதவை, அவளுடைய கணவன் திடீரென்று மரித்து போகிறான். அவளுக்கு 2 ஆண் பிள்ளைகள், சிறு பிள்ளைகள். குடும்பத்தில் ஏராளமான கடன் என்ற நிலையிலே புருஷன் அவளை விட்டு மரித்து விடுகிறான். வேதாகம காலத்தில் ஒரு குடும்பம் கடன்பட்டிருக்கிறது என்று சொன்னால் கடன்காரர்கள் வந்து அந்த கடன்பட்ட குடும்பத்தின் பொருட்களை எல்லாம் கொண்டு சென்று விடுவார்கள், ஜப்தி செய்வார்கள். இல்லை என்றால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை கூட அவர்கள் கூட்டி சென்று விடுவார்கள். இந்த ஏழை இளம் விதவைக்கு 2 பிள்ளைகள். என்ன செய்வது என்று அவள் அங்கலாய்த்து கொண்டிருந்த சமயத்தில் எலிசா தீர்க்கதரிசி அவளை சந்திக்கிறார். இந்த சம்பவத்தை 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் முதல் 7 வசனங்களில் வாசிக்கலாம். அன்பான தேவப்பிள்ளைகளே, எலிசா தீர்க்கதரிசி அந்த வீட்டிற்கு வந்து அவளுடைய கஷ்டப்படக்கூடிய நிலைமையை பார்த்து அவர் மிகவும் வேதனை அடைகிறார். சொல்லப்போனால் எலியா, எலிசா, சாமுவேல் போன்ற தீர்க்கதரிசிகள் நடத்தின பள்ளிக்கூடங்களில் படித்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர், அவர்களில் ஒரு தீர்க்கதரிசியின் குடும்பத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்க வேண்டும். ஆகவே எலிசா ஒரு பிரின்சிபல் அல்லது அந்த தீர்க்கதரிசிகளின் பள்ளிக்கூடத்தில் அவர் ஒரு முதல்வராக இருந்தபடினாலே இந்த வீட்டிற்கு மரித்து போன அந்த தீர்க்கதரிசியின் புத்திரன் வீட்டிற்கு வந்து உதவி செய்ய எலிசா வருகிறார். அப்படி வந்த எலிசா கேட்டார், உன் வீட்டிலே என்ன இருக்கிறது? அந்த பெண்மணி சொன்னார்கள், என் வீட்டிலே எண்ணெய் இருக்கிறது, ஒரே ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது. அந்த எண்ணெய் குடம் கடவுள் கிருபையில் அந்த குடும்பத்தில் விட்டுவிடப்பட்டது. கடன்காரர்கள் அதை கொண்டு செல்லவில்லை. ஏனென்றால் பாவம், இந்த தாயும் இந்த 2 ஆண் பிள்ளைகளும் அந்த எண்ணெய் குடத்தில் இருக்கக்கூடிய எண்ணெயை வைத்துதான், ஒளிவ எண்ணெய், அதை வைத்துதான் சமைக்க வேண்டும். நோய் ஏதாகிலும் ஏற்பட்டால் மருந்தாக பயன்படுத்த வேண்டும், தலைக்கு பூச வேண்டும். இப்படி எல்லா காரியங்களுக்கும் எண்ணெய் மிக மிக அவசியம். அந்த ஒரே ஒரு குடம் எண்ணெயை கொண்டு எலிசா அற்புதம் செய்தார். அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீடுகளிலிருந்தெல்லாம் பாத்திரங்களை கொண்டு வர சொன்னார். அவர் ஜெபித்தார், அந்த எண்ணெயை பாத்திரத்தில் ஊற்று என்றார். அவர்கள் என்ன செய்தார்கள்? தாயும் 2 மகன்களும் ஒவ்வொரு குடமாக நிரப்பிக்கொண்டே இருந்தார்கள். ஒரு குடம் எண்ணெய் பல குடங்களாக நிரம்பியது. பிற்பாடு அந்த எண்ணெயை விற்று அவர்கள் தங்கள் கடனை அடைத்து சந்தோஷமாய் வாழ்ந்தார்கள். அன்பானவர்களே, வேதத்தில் பாத்திரம் மற்றும் எண்ணெய் எதை குறிக்கும்? வேதம் சொல்கிறதை நாம் படிக்கலாமா? வேதத்திலே பாருங்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். பாத்திரம் என்றால் தேவனால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள்.
சவுல் என்ற பவுலை ஆண்டவர் இங்கே நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்லுகிறார். அந்த பாத்திரத்தில் எண்ணெய் என்றால் யார்? வேதம் நம்மிடம் பேசுகிறது. அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். தைலம், அதை ஆயில் என்று கூட நாம் படிக்கிறோம். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான் என்று 1 சாமுவேல் 16:13 வாசிக்கிறோம். பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றுதல் என்பது தேவன் தம்முடைய பிள்ளைகள் மீது பரிசுத்த ஆவியை ஊற்றுவதை நாம் பார்க்கின்றோம். அன்பான தேவ பிள்ளைகளே, வேதாகமத்திலே எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியானவரை சுட்டி காட்டுகிறது. சகரியா 4ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களை படித்தால் உங்களுக்கு தெளிவாக விளங்கும். ஆகவே பாத்திரம் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் தெரிந்து கொள்ளும் பிள்ளைகள். எண்ணெய் என்றால் அவர்கள் மீது ஊற்றப்படுகிற பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் குறித்து இன்றைக்கு இருக்கக்கூடிய கருத்துக்கள், நம்பிக்கைகள் என்னென்ன? பரிசுத்த ஆவியானவர் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியா அல்லது அவர் தேவனா? இன்றைக்கு ஏராளமான கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கிற குழப்பங்களில் ஒரு குழப்பம் என்னவென்றால், ஆவியானவர் தேவன் அல்ல, ஆவியானவர் ஒரு சக்திதான், அவர் ஒரு வல்லமைதான் என்று சொல்லுகிறார்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? படிக்கலாமா? பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி என்று அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அனனியா சப்பீரால் கதை நமக்கு தெரியுமே. கணவனும் மனைவியும் நிலத்தில் ஒரு பங்கை அவர்கள் விற்றார்கள். அதை விற்று அதில் கிடைத்த பணத்தில் ஒரு பங்கை அவர்கள் எடுத்து வைத்து கொண்டார்கள். இவ்வளவுதானா என்று பேதுரு கேட்ட பொழுது ஆம் என்றார்கள். அதனால தான் பேதுரு சொல்கிறாரு, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் நீங்கள் பொய் சொன்னீர்கள். நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய். பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொன்னாய், அது தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்கிறார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் தேவன் என்பதை அப்போஸ்தலர் 5:3-4 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். வேதத்தில் தொடர்ந்து படிக்கிறோம். எபேசியர் 4:30 அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய பரிசுத்த ஆவி, சத்திய ஆவி, தேற்றரவாளன் என்றெல்லாம் நாம் ஆவியானவர் குறித்து வாசிக்கிறோம். அநேகர் சொல்லுகிறார்கள், ஆவியானவருக்கு ஆள் தத்துவம் இல்லை, அவர் தேவன் அல்ல. ஆனால் பாருங்கள், வேதாகமத்தில் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலேயே படித்து பார்த்தால் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆவியானவரை ஒரு நபராகவே ஆள் தத்துவத்திலேயே அது இது என்று சொல்லாமல் அவர் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே பரிசுத்த ஆவியானவர் அவர் தெய்வீக தன்மை உடையவர், அவர் தெய்வம்தான். அவரை நாம் துக்கப்படுத்திவிடக் கூடாது என்பதை பவுல் அழகாக சொல்லுகிறார். பல நேரங்களில் நம் ஆவியானவரை அவர் தெய்வம் அல்ல, அவர் நபர் அல்ல, அவர் ஒரு சக்தி தான் என்று சொல்லும் பொழுது நாம் தேவ ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். வேதாகமத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய வேலை, பிரதானமான வேலை என்ன என்று நாம் படிக்கலாமா? சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார், வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். யோவான் 16:13. ஆவியானவர் என்ன செய்வார்? சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழி நடத்துவார். ஏனென்றால் அவர் சத்திய ஆவியானவர் என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். யோவான் 14:26 என் நாமத்தினாலே
பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே, தேற்றரவாளன் பாரக்லீட் என்று கிரேக்க மொழியில் அந்த வார்த்தை வருகிறது. கம்ஃபர்டர் என்று ஆங்கிலத்தில், ஹெல்ப்பர் என்றும் சொல்லுகிறோம். அவர் தேற்றரவாளன், நமக்கு உதவி செய்கிறவர். அவர், அந்த தேற்றரவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து. அன்பானவர்களே, இந்த தொடர் கூட்டங்களில் எவ்வளவோ சத்தியங்களை படிக்கிறோம் அல்லவா? ஆவியானவர் நமக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்கிறார், உதவி செய்கிறார், போதிக்கிறார். ஆகவே தேற்றரவாளனே, பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே, எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன யாவையும் எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். யோவான் 14:26 வாசிக்கிறோம். அப்போ ஆவியானவர் நமக்கு சகல சத்தியங்களையும் கற்றுக் கொடுப்பார். அப்படி அவர் நமக்கு கற்றுக் கொடுத்து வருகிறபடியினால் நான் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். மன்னிக்க முடியாத அந்த ஒரு பாவம் என்ன? மன்னிக்கப்பட முடியாத ஒரு பாவத்தை செய்துவிட்டேனோ என்று உள்ளத்தில் வாதிக்கப்படுவார்கள். அந்த மன்னிக்கப்பட முடியாத அந்த ஒரு பாவம் என்ன என்று அநேகர் கேட்பார்கள். வேதாகமத்தில் பாருங்கள், எவனாகிலும் பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. மத்தேயு 12:32 வாசிக்கிறோம். மன்னிக்கப்பட முடியாத பாவம் என்றால் பொதுவாக அது ஏதோ ஒரு பயங்கரமான பாவம் என்று நினைக்கிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, உண்மையிலே சொல்ல போனால் தேவன் நமக்கு சத்தியத்தை அறிவிக்கும் பொழுது, சத்திய ஆவியானவர் நமக்கு சத்தியங்களை கற்றுக் கொடுக்கும் பொழுது, அந்த சத்தியங்களை ஏற்றுக்கொள்ளாமல் அதை குறை கூறி அந்த சத்தியத்திற்கு நாம் எதிர்த்து நிற்போம் என்றால், அந்த சத்தியத்தை கொடுக்கிற சத்திய ஆவியானவரை நாம் எதிர்த்து நிற்கிறோம். எபிரேயர் 10:26-27 சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வருமென்று பயத்தோடே எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். தேவன் தம்முடைய ஆவியை கொண்டு சத்தியங்களை வெளிப்படுத்த நாம் கீழ்ப்படியாமல் செல்வோம் என்றால், ஏற்றுக்கொள்ளாமல் போவோம் என்றால், நாம் ஆவியானவருக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் காணப்படுவோம். அதுதான் பரிசுத்தாவிக்கு விரோதமான பாவம். பிரியமான தேவ பிள்ளைகளே, பல நேரங்களில் இதற்கு தப்பான அர்த்தம். ஆவியானவர் அவர் இருக்கிறார் என்றால் அந்நிய பாஷை பேச வேண்டும், அந்த அந்நிய பாஷைகளை குறை சொல்லக்கூடாது, இதுதான் பரிசுத்தாவிக்கு விரோதமான பாவம் என்று சொல்லுகிறார்கள். அப்படி அல்ல. அன்பான தேவ பிள்ளைகளே, சத்திய ஆவியானவர் சத்தியத்திலே நடத்துவார். அந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போனால் மனம் கடினப்பட்டுவிடும், பாவம் பாவமாக தெரியாது. அதுதான் மன்னிக்கப்பட முடியாத பாவம், பரிசுத்தாவிக்கு விரோதமான பாவம். ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆவியின் வரங்கள் சிலவற்றை நாம் பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வரங்களை கொடுக்கிறார் என்று நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம். அந்த வரங்களை கொண்டு அவர் நமக்கு சத்தியத்தை கொடுக்கிறார், சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே சத்தியம் பரவுவதற்காக சத்திய ஆவியானவர் கொடுக்கிற வரங்களை பற்றி நாம் படிக்கலாமா? எப்படியெனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. 1 கொரிந்தியர் 12:8-10 வாசிக்கிறோம். ஆண்டவர் பற்பல வரங்களை கொடுக்கிறார். ஆனால் இந்த வரங்களை எல்லாம் ஆண்டவர் ஒரே நபருக்கு கொடுப்பதில்லை, அல்லது ஒரே ஒரு வரத்தை ஆண்டவர் எல்லா நபர்களுக்கும் கொடுப்பதில்லை. பிரியமான தேவ பிள்ளைகளே, வரங்களை ஆவியானவர் தமது சித்தத்தின்படியே
பரலோக சத்தியம் எங்கும் பரவ வேண்டும் என்பதற்காக, இயேசுவின் நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக, இயேசுவின் மூலம் இரட்சிப்பு என்ற செய்தி எல்லா இடங்களுக்கும் போக வேண்டும், பாவிகள் இரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் இரட்சிக்கப்பட்டவர்களுக்கு வரங்களை கொடுத்து அவர்கள் பிறரை இரட்சிப்பதற்காக பயன்படுத்தும்படி தேவன் வரங்களை கொடுக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆனால் இன்றைக்கு இந்த ஆவியானவர் என்று எடுத்துக்கொண்டால் இருக்கிற ஒரு பெரிய சர்ச்சை, ஒரு பெரிய குழப்பம் என்ன தெரியுமா? ஆவியானவரை சம்பந்தப்படுத்தி இருக்கிற ஒரு பெரிய குழப்பம் அது வேதாகம காலத்திலும் இருந்தது. கொரிந்து சபையில் எந்த ஆவிக்குரிய வரம் சர்ச்சையாக மாறியது? பாருங்கள், வசனம் சொல்லுகிறது, அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். போன பாடத்தில் படித்தோம் அல்லவா? தீர்க்க தரிசன வரம் தேவன் கொடுக்கிற ஒரு விசேஷித்த வரம் கடைசி கால திருச்சபைக்கு. அதனால தான் சொல்கிறார், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான் என்று 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் கொரிந்து சபையில் இந்த அந்நிய பாஷை என்ற ஒரு பிரச்சனை இருந்ததை பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அந்நிய பாஷை ஒரு குழப்பத்திற்குரிய சர்ச்சையாக கொரிந்து சபையில் அது காணப்பட்டது. அது அன்று மட்டுமல்ல, இன்றும் கூட எல்லா திருச்சபைகளிலும் ஒரு பெரிய பிரச்சனையாகவே அது இருக்கிறது. நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் என்றால் அதற்கு அடையாளம் நீங்கள் அந்நிய பாஷையில் பேச வேண்டும். அந்நிய பாஷையில் பேசுவது நீங்கள் ஆவியானவரை பெற்றிருக்கிறீர்கள், ரட்சிக்கப்பட்டதற்கான அடையாளம் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. பைபிள் அப்படி வசனம் இருக்கிறதா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்றால் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் அந்நிய பாஷையை பேச வேண்டும் என்று பைபிளில் எங்கே இருக்கிறது? பிரியமானவர்களே, இந்த அந்நிய பாஷையை குறித்து படிக்கலாமா? இயேசுவின் சீஷர்கள் உலகமெங்கும் சுவிசேஷம் பிரசங்கிப்பதற்கு அவர் உதவுவதாக சொல்லி அவர்களுக்கு எவ்வாறு வாக்களித்தார்? சீஷர்கள் நல்ல தோற்றமுடையவர்கள், வாட்டம் சாட்டமானவர்கள், நல்ல ஆரோக்கியமானவர்கள்தான். ஆனாலும் இயேசுவின் சீஷர்கள் படிப்பு வாசனை இல்லாதவர்கள். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். பேதுருவும் யோவானும் படிப்பறியாதவர்கள், பேதமை உள்ளவர்கள் என்று வாசிக்கிறோம். ஆகவே இந்த 12 சீஷர்களும் மீன் பிடிக்கிறவர்களாக, கல்விக்கூடம் செல்லாத படிப்பறிவற்றவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் எங்கும் போய் சத்தியத்தை சொல்ல வேண்டும். ஆகவே 1ஆம் நூற்றாண்டில் இயேசுவின் சுவிசேஷம் உலகமெங்கும் பரவுவதற்கு அவர்களுக்கு ஆற்றல் தேவை, வல்லமை தேவை. தேவன் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார்? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். மார்க்கு 16:17 வாசிக்கிறோம். நவமான பாஷைகள், நியூ டங்ஸ் என்று நாம் பார்க்கிறோம். பாஷை என்றால் மொழி என்று அர்த்தம். நவமான பாஷைகள் புதிய மொழிகளை பேசுவார்கள். அந்நிய பாஷை என்றால், பாஷை என்ற வார்த்தைக்கு மொழி என்று அர்த்தம். அந்நிய மொழி, அந்நிய பாஷை பேசுதல் என்றால் அந்நிய மொழியை பேசுவது. வேதாகமத்தில் இந்த அந்நிய பாஷை பேசின இடங்கள் 3 இடங்கள். அந்த இடங்களை பார்க்கலாமா? சீஷர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றபோது என்ன நடந்தது? சீஷர்கள் எப்பொழுது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றார்கள்? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், பெந்தேகோஸ்தே என்னும் நாளிலே அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, அதாவது அந்த 7 வாரங்களின் பண்டிகைக்கு பிற்பாடு வந்த பண்டிகை தான் பெந்தேகோஸ்தே பண்டிகை. அந்த நாள் வந்தபோது, பெந்தேகோஸ்தே என்றால் 50ஆம் நாள் என்று அர்த்தம். அந்த நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே
வெவ்வேறு பாஷைகளிலே, அதாவது வெவ்வேறு மொழிகளிலே பேசத் தொடங்கினார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 மற்றும் 4ஆம் வசனங்கள். பிரியமான தேவப்பிள்ளைகளே, ஆவியானவரை பெற்ற அந்த 120 சீஷர்களும் பெந்தேகோஸ்தே நாளிலே அவர்கள் என்ன செய்தார்களாம்? பல பாஷைகளில் பேசினார்கள். அந்த பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு திரளான கூட்டம் எருசலேமிலே கூடி வரும். அந்த சமயத்தில் பரிசுத்த ஆவியானவர் 120 சீஷர்கள் மேல் ஊற்றப்பட்டது எத்தனை ஆச்சரியம்! எதற்காக என்று தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் ஊற்றப்பட்ட போது மற்ற நாடுகளிலிருந்து வந்த யூதர்கள் அதை குறித்து என்ன நினைத்தார்கள்? அந்த பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு சுமார் 2 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் எருசலேமிலே கூடுவார்கள். நீங்கள் படித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஏறக்குறைய 17 தேசங்களிலிருந்து ஜனங்கள், யூத ஜனங்கள் கூடி வந்தார்கள். நீங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 10, 9, 10, 11ஆம் வசனங்கள் படித்து பாருங்கள். அந்த 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கிரேத்தரும் அரபியருமாகிய நம்முடைய பாஷைகளிலே, நம்முடைய மொழிகளிலே இவர்கள், இந்த 120 சீஷர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். பிரியமானவர்களே, ஆவியை பெற்ற சீஷர்கள் அந்நிய பாஷைகளிலே பேசினார்கள், புதிய பாஷைகளிலே பேசினார்கள். அவர்களுக்கு, அந்த சீஷர்களுக்கு தெரியாத பாஷைகளிலே அவர்கள் பேசினார்கள். பிரியமானவர்களே, கூடி வந்திருந்த அந்த பல தேசத்து யூதர்கள் என்ன செஞ்சாங்க? இவர்கள் நம்முடைய பாஷை, நம்ம பாஷையை, நம்ம மொழியை அவங்க பேசுகிறாங்களே. என்ன பேசுகிறாங்க? தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சற்று முன்பாகத்தான் சிலுவையிலே அவர் மரித்து உயிரோடு எழுந்து அவருடைய ஜீவன் நமக்காக கொடுக்கப்பட்டது என்பதையெல்லாம் அவர் என்ன பண்ணார்? இந்த சீஷர்களுக்கு அவர் வெளிப்படுத்தினார். சீஷர்கள் கண்ணார கண்டார்கள். ஆகவே 40 நாட்கள் உயிர்த்தெழுந்த பிற்பாடு இந்த பூமியிலே இருந்த இயேசு அவர் பரமேறி சென்றார். அவர்தான் மேசியா, இயேசுதான் கிறிஸ்து என்று சொல்லி சீஷர்கள் எல்லாரும் வரக்கூடிய யூதர்களுக்கு சொல்ல வேண்டுமே. யூதர்கள் இயேசுவை மேசியா என்று நம்பாதவர்கள், எல்லாரும் பல தேசங்களிலே சிதறி போயிருந்தார்கள். அப்படி வந்தவர்களுக்கு இயேசுவே கிறிஸ்து, இயேசுவே மேசியா என்று சொல்ல வேண்டும். இவர்களுக்கோ பாஷை தெரியாது, சீஷர்களுக்கு. அதனால தான் ஆண்டவர் நினைச்சாரு, அந்நிய பாஷைகளில் பேசும் வரத்தை, அந்நிய மொழிகளில் பேசும் வரத்தை இந்த 120 சீஷர்கள் மேல் ஆவியானவர் கொண்டு ஊற்றினார். பிரியமானவர்களே, ஆனால் இன்னைக்கு அந்நிய பாஷை என்பது ஏதோ உளறல் பாஷையாக, நாங்கள் தேவனோடு பேசுகிறோம் என்று சொல்லி ஒரு பரவச பாஷையாக, ஒரு பரபரப்பு பாஷையாக இன்றைக்கு சபைகளிலே கிறிஸ்தவர்கள் பேசுகிறார்கள். பிரியமான தேவப்பிள்ளைகளே, உங்களுக்கு விளங்கியதா? அந்நிய பாஷை பேசப்பட்ட முதல் இடம் பெந்தேகோஸ்தே நாள், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். 120 சீஷர்கள் பேசினார்கள், தேவனுடைய மகத்துவங்களை பேசினார்கள். அது கேட்டவர்களுக்கெல்லாம் புரிந்தது. ஆனால் இன்றைக்கோ புரியாத பாஷைகளை உளறிக்கொண்டிருக்கிறோமே. யோசித்து பார்ப்போம். 2வது இடத்திற்கு போகலாமா? பைபிளில் 2வது எந்த இடத்துல அந்நிய பாஷைகள் பேசினார்கள்? வேதாகம தீர்க்க தரிசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளபடி நம்முடைய மோசமான உலகத்திற்கான தேவனின் திட்டத்தை அறிய விரும்புகிறீர்களா? உங்கள் மிகப்பெரிய சவால்களுக்கு நடைமுறையான நம்பகமான தீர்வுகள் வேண்டுமா? ஊக்கமளிக்கும் மற்றும் அறிவூட்டும் ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகள் 27 அழகான வரைகளை மற்றும் நேரடியான பதில்களை புரிந்து கொள்ள எளிதான வகையில் வேதத்தின் அடிப்படையில் சிறப்பான மேலான பாடங்களை வழங்குகின்றது. ஒவ்வொரு ஆய்வு வழிகாட்டியும் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான உண்மைக்கான பொருத்தமான வேதாகம பதில்களை நோக்கி உங்களை வழிநடத்தும். நான் எப்படி ஆரோக்கியமான ஐக்கியத்தை பெறுவது? இயேசு எப்போது எப்படி மீண்டும் வருவார்? மேலும் இப்படி பல கேள்விகளுக்கு உங்கள் எதிர்காலத்தை வாய்ப்பாக விட்டுவிடாதீர்கள். ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகளிடமிருந்து உங்கள் வாழ்க்கையை சத்தியத்துடன் மாற்றுங்கள். ஆங்கிலம், இந்தி, தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் கிடைக்கிறது. காத்திருக்க வேண்டாம். bookstore.aftv.in என்ற இணையதளம் மூலம் உங்கள் முழுமையான ஆய்வு வழிகாட்டிகளை இன்றே ஆர்டர் செய்யுங்கள்.
பேதுரு கொர்நேலியு மற்றும் அவன் வீட்டாருக்கு பிரசங்கித்த போது என்ன நடந்தது? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44-46 வசனங்கள். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். நம்ம படித்தோம் அல்லவா? கொர்நேலியு ரோம பட்டாளத்தான், 100க்கு அதிபதி, 100 சேவகர்களுக்கு அவன் தலைவன். அவன் வீட்டில் ஒரு பெரிய அவன் அதிபதி என்பதனாலே அநேகர் வேலைக்காரராக இருந்திருப்பார்கள். ஒரு ரோம அதிகாரி வீட்டில் அநேக பணியாளர்கள் வேறு வேறு தேசங்களிலிருந்து வந்திருப்பார்கள். பிரியமானவர்களே, அப்படி வரக்கூடிய எல்லாருக்கும் வேறு வேறு பாஷை இருக்கும். அந்த கொர்நேலியு வீட்டுக்கு சத்தியத்தை சொல்லுவதற்காக, இயேசுவை அறிவிப்பதற்காக தேவன் பேதுருவை அனுப்புகிறார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் அப்படி பேதுரு போகும் பொழுது அங்கே நிறைய பேர் கூடி வந்திருந்தார்கள் என்று அந்த அதிகாரத்தில் படிக்கிறோம். அப்படி அவர்களை, அந்த அந்நிய ஜாதியாரை, புறஜாதியாரை தீட்டாக கருத வேண்டாம் என்று தேவன் பேதுருவுக்கு தரிசனத்திலே காண்பித்திருந்தார். நாம் அதை படித்தோம். அன்பான தேவ பிள்ளைகளே, அங்கே போன பேதுரு சத்தியத்தை சொன்னார், வசனங்களை எடுத்து கூறினார். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் யாவர் மேலும் புறஜாதிகள் மேலும் இறங்கினார். பார்த்தீங்களா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் யூதர்கள் மேல் ஆவியானவர் இறங்கினார். 10ஆம் அதிகாரத்தில் புறஜாதிகள் மேல் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும், பாஷைகள் என்றால் என்ன? பல மொழிகள். மற்ற தேசங்களில் வந்திருந்த அநேகர் கொர்நேலியு வீட்டில் இருந்தார்கள். அவர்கள் பல பாஷைகளை பேசினார்கள், தேவனை புகழ்ந்தார்கள். அவர்கள் அவரவருடைய பாஷைகளிலே இந்த சத்தியங்களை கேட்ட பிற்பாடு, பேதுரு மூலமாய் கேட்ட பிற்பாடு தேவனை அவர்கள் புகழ்ந்தார்கள். அவங்க சும்மா உளறலை. பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி அநேக திருச்சபைகளில், பெந்தகோஸ்து சபைகள், ஏஜி சபைகளில் அந்நிய பாஷை பேசுகிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதற்கு வகுப்புகள் நடக்கிறது. அப்படி அந்நிய பாஷை பேசுகிறதுக்கு ஆண்டவர் ஏதாவது ட்ரைனிங் கொடுத்தாரா? எத்தனை பித்தலாட்டம்! அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம இப்போ 2வது இடம் பார்த்தோம், அந்நிய பாஷை பேசப்பட்ட இடம், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம். 3வது இடத்தை நாம் பார்க்கலாமா? எபேசுவின் 12 சீஷர்களுக்கு பவுல் பிரசங்கம் செய்தபோது என்ன நடந்தது? அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்திற்கு வந்தால் பவுல் என்ன செய்கிறார்? பல இடங்களுக்கு அவர் பிரயாணம் செய்கிறார். கப்பல் வழியாக, இன்னும் நடைப்பயணம் என்று அநேக தேசங்களுக்கு சென்று ஊழியம் செய்தவர் பவுல். பவுலுக்கு பல பாஷைகள், மொழிகள் அவருக்கு தெரியும். எபேசுவுக்கு வருகிறார். எபேசுக்கு வந்த பொழுது அங்கிருந்தவர்களுக்கு அவர் சத்தியத்தை சொல்லுகிறார். ஏனென்றால் பரிசுத்த ஆவி பற்றிய சத்தியத்தை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. அந்த 12 எபேசுவின் சீஷர்கள். அப்போஸ்தலர் 19:6 வசனம் பாருங்க. பரிசுத்த ஆவியை நாங்கள் கேள்விப்படவே இல்லையே என்று அந்த 12 எபேசுவின் சீஷர்களும் சொன்ன பொழுது அவங்களுக்கு இந்த சத்தியத்தெல்லாம் பவுல் சொல்லிக் கொடுக்கிறார். அப்படி அவர் சொல்லிக் கொடுத்த பொழுது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார், 12 எபேசுவின் சீஷர்கள் மேல். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் என்று வாசிக்கிறோம். அந்நிய மொழிகளிலே ஆண்டவரை புகழ்ந்து அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, அங்கே அவர்கள் ஏதோ உளரவில்லை, புரிந்து கொள்ள முடியாத ஒரு பாஷையை அவர்கள் பேசவில்லை. அவர்கள் ஆண்டவரை புகழ்ந்தது நிச்சயமாக பவுலுக்கும் புரிந்திருக்கும். ஏனென்றால் பவுல் பல பாஷைகளை, மொழிகளை அவர் அறிந்தவர். இப்படி வேதாகமத்திலே 3 இடங்கள். இந்த பவுல் புதிய ஏற்பாட்டிலே 14 புஸ்தகங்களை அவர் எழுதியிருக்கிறார், ரோமர் முதல் எபிரேயர் வரை. அதில் அந்நிய பாஷை என்று 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அவர் சொல்கிறார். லூக்கா எழுதின அப்போஸ்தலர் நடபடிகளில் 3 இடங்களில் தான் அந்நிய பாஷை பேசப்பட்ட சம்பவங்களை அவர் குறிப்பிட்டு வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கோ
சபைகளிலே பார்த்தால் அந்நிய பாஷை என்பதை ஒரு முக்கியமான பாஷையாக்கி எல்லாரும் பேச வேண்டும், அந்த ஒரு வரத்தை எல்லாரும் பெற்றிருக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள், திணிக்கிறார்கள். ஆனால் நாம் என்ன பார்த்தோம்? 1ஆம் நூற்றாண்டிலே சத்தியம் போக வேண்டும், பரவ வேண்டும் என்பதற்காக தேவன் அந்த நவமான பாஷைகளில் பேசும் வரத்தை கொடுத்தார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆனால் இன்றைக்கு புரிந்து கொள்ள முடியாத ஓர் அந்நிய பாஷையில் பேசுவதை நாம் கேள்விப்படுகிறோம், கண்ணார பார்க்கிறோம். அதை குறித்து வேதம் கூறுவது என்ன? 1 கொரிந்தியர் 14 படித்தோம் அப்படின்னா, கொரிந்து சபையில் இந்த அந்நிய பாஷை பிரச்சனை இருந்தது. கொரிந்து சபை ஒரு வியாபார பட்டணத்தில் இருந்த சபை. அந்த பட்டணத்தில் பல தேசங்களிலிருந்து அநேகர் வியாபாரத்திற்காக வருவார்கள். அவர்கள் மத்தியில் பவுல் ஊழியம் செய்து ஒரு சபையை ஸ்தாபித்தார். அந்த சபையில் பல மொழிகள் பேசக்கூடியவர்கள் இருந்தார்கள். அப்படி சபையில் பாருங்களேன், ஆளுக்கு ஒவ்வொரு பாஷையில், ஒருவர் ஒரு பாஷையில் ஜெபிக்கிறார், இன்னொரு பாஷையில் பிரசங்கம் பண்ணுகிறார், இன்னொரு பாஷையில் அவர் பாடல் பாடுகிறார் என்றால் எல்லாருக்கும் புரியுமா? புரியாது. பவுல் சொல்லுகிறதை பாருங்கள். அப்படி இருந்தும் நான் சபையில் அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும், மற்றவர்களுக்கு புரியாத எனக்கு மட்டுமே தெரிந்த மொழியில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும், அப்படி பேசுவதை காட்டிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோடு 5 வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமாய் இருக்கும். 1 கொரிந்தியர் 14:19 வாசிக்கிறோம். பவுல் பல பாஷைகளை தெரிந்தவர். கொரிந்து சபைக்கு வரும்பொழுது அங்கேயும் பல பாஷைகளை பேசக்கூடிய ஜனங்கள் இருந்திருக்க வேண்டும். அப்போ என்ன செஞ்சிருக்கணும்? எல்லாருக்கும் புரியக்கூடிய ஒரு பாஷையில் மக்களுக்கு சத்தியங்கள் சொல்லப்பட வேண்டும். இல்லை என்றால் என்ன செய்யணும்? அந்த பாஷையில் அந்த ஊழியக்காரர் பேசுகிறார் என்றால் எல்லாருக்கும் புரியக்கூடிய பாஷையில் அது மொழிபெயர்க்கப்பட வேண்டும். அப்படித்தானே? எல்லாரும் ஆளுக்கு ஆள் தெரிந்த பாஷையில் பேசினால் எல்லாருக்கும் புரியுமா? இப்படித்தான் ஒரு குழப்பம், அந்நிய பாஷை குழப்பமாக கொரிந்து சபையில் இருந்தது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த அந்நிய பாஷை என்ற உபதேசம் சபைகளில் ஒரு பெரிய குழப்பம், கூச்சல், கூப்பாடு. இது சாட்சியாக சமுதாயத்தில் இருப்பதற்கு வழி நடத்துகிறதா? இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கேயாகிலும் இன்றைக்கு சொல்லப்படக்கூடிய விதத்தில் அந்நிய பாஷையை பேசினாரா? இல்லை. அல்லது சீசர்கள் பேசின அந்நிய பாஷை இன்றைக்கு சபைகளிலே பேசக்கூடியது போன்ற உளறல் பாஷையா? இல்லை. மக்களுக்கு புரியக்கூடிய விதத்தில் அவர்களுடைய பாஷைகளிலே சீஷர்கள் சத்தியத்தை பேசினார்கள். அதனால தான் 1 நூற்றாண்டில் ஆண்டவர் அந்த வரத்தை கொடுத்தார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த அந்நிய பாஷை குழப்பம் இன்றைக்கு சபைகளுக்குள்ளே வந்துவிட்டது. இதை நாம் புரிந்து கொள்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டின் ஒரு சம்பவத்தை படிக்க வேண்டும். பழங்கால பாபிலோனின் முக்கிய பண்புகளில் ஒன்று என்ன? ஆதியாகமத்திலே 11ஆம் அதிகாரம் நாம் படித்தால், பாபேல் கோபுரத்தை தேவனுக்கு எதிராக தேவனை நம்பாதவர்கள் கட்டினார்கள். ஆண்டவர் இனிமேல் ஜலப்பிரளயம் வராது என்று சொன்னார். நம்பாதவர்கள் இந்த ஆண்டவரை எப்படி நம்புறது? ஒருவேளை ஜலப்பிரளயம் வந்துவிட்டால் என்ன செய்வது என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் தேவனுக்கு விரோதமாக கூடி ஒரு கோபுரத்தை கட்டினார்கள், ஒரு நகரத்தை உண்டாக்கினார்கள். எல்லாரும் ஒரே பாஷையை அவர்கள் பேசுகிறவர்களாக காணப்பட்டார்கள். இது தேவனுக்கு விரோதமான செயலாக, தேவ சித்தத்திற்கு எதிரானதாக இருந்தது. ஆண்டவர் என்ன செய்தார்? நாம் இறங்கி போய், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் பேசுகின்றனர். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். ஆதியாகமம் 11:7 வாசிக்கிறோம். ஆகவே பாஷைகளிலே தேவன் ஒரு தாறுமாறு குழப்பம் உண்டாகும்படி செய்தார். எல்லாரும் சிதறி போகும்படி தேவன் செய்தார். தேவனுக்கு விரோதமாய் ஒன்று கூடுகிறவர்கள் அவர்கள் ஒன்றுபட்டு இருக்கக்கூடாது. தேவன் அவர்களை பிரித்து அனுப்பினார். அதற்கு ஆண்டவர் என்ன பண்ணார்? பாஷைகளில்
குழப்பத்தை உண்டாக்கினார். அதனால தான் அதன் பேர் பாபேல் எண்ணப்பட்டது. ஆதியாகமம் 11:9 வாசிக்கிறோம். அன்பான தேவப்பிள்ளைகளே, அதே போல் பாருங்கள், இன்னைக்கு சபைகளில் இருக்கக்கூடிய இந்த அந்நிய பாஷை பேசுதல் என்பதும் அது பாபிலோனிய குழப்பம்தான். தேவனோடு பேசுகிறோம் என்று சொல்லி இது பிசாசுக்கு தெரியக்கூடாது, நாங்கள் தேவனோடு ரகசியம் பேசுகிறோம் என்று சொல்லி பாபிலோனிலே காணப்பட்ட அந்த குழப்பத்தை போல இன்றைக்கு ஏதோ உளறிக் கொண்டிருக்கிறோம் திருச்சபைகளில். பிரியமான தேவப்பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அந்த பாஷை வரம், ஒரே வரத்தை ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுப்பதில்லை. சரிங்களா? அல்லது எல்லா வரங்களையும் ஆண்டவர் ஒரே நபருக்கும் கொடுப்பதில்லை. ஆனால் இந்த அந்நிய பாஷையை மட்டும், அந்த ஒரே ஒரு வரத்தை மட்டும் சபையாக எல்லாரும் பெற்றிருக்க வேண்டும் என்று சொன்னால் அதில் ஒரு இம்பேலன்ஸ், ஒரு சமநிலையை நம்மால் பார்க்க முடியவில்லை அல்லவா? அதில் ஒரு இம்பேலன்ஸ் தெரிகிறது, சமநிலையற்ற தன்மையை நாம் பார்க்கிறோம். ஆவியானவருக்கு விரோதமான விதத்தில் இது செயல்படுவதாக இல்லையா? எப்படி பாபேலில் தேவனுக்கு எதிராக செயல்பட்டார்களோ அதே போல் இந்த அந்நிய பாஷை என்ற விஷயத்தின் மூலமாகவும் தேவனுக்கு விரோதமாகவே சபைகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. பிரியமான தேவப்பிள்ளைகளே, தேவனுடைய கற்பனைகளை பகிரங்கமாக உடைப்பவர்களை ஆவியானவர் நிரப்புவாரா? இன்றைக்கி அந்நிய பாஷை என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவருடைய கட்டளைகளை அற்பமாக சபைகள் கருதுகின்றன. ஆவியானவர் அவர் இருப்பதற்கு அடையாளம் அந்நிய பாஷை என்று சொல்லுகிறவர்களுக்கு ஏன் ஆண்டோடைய 10 கட்டளைகள் தெரியவில்லை? அப்படிப்பட்டவர்களுக்கு ஏன் 4ஆம் பிரமாணத்தின் 7ஆம் நாள் ஓய்வு நாள், பரிசுத்த ஓய்வு நாள், அது சனிக்கிழமை என்ற முக்கியத்துவம், அதை ஆசரிக்க வேண்டும் என்ற அவசியம் ஏன் தெரியவில்லை? பிரியமானவர்களே, சிந்திக்கணும். அப்படியானால் நம்மை நிரப்பியிருக்கிற ஆவி என்ன ஆவி? பரிசுத்த ஆவியா, அசுத்த ஆவியா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறார்? நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். யோவான் 14:15. பிரியமானவர்களே, அந்நிய பாஷை ஆவியில் நிரம்புகிறோம் என்று சொல்லிக்கொண்டு அவருடைய கற்பனைகளை உடைத்து கொண்டே இருக்கிறோமே, நம் தேவனிடத்தில் அன்பு கொடுக்கிறோமா? யோசித்து பார்ப்போம், சிந்தித்து பார்ப்போம். ஆவியின் வரங்களில் நாம் எந்த வரத்தை அதிகமாக நாட வேண்டும் என்று பவுல் வலியுறுத்துகிறான். பாருங்கள், அந்நிய பாஷை பற்றிய 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் அவர் அந்நிய பாஷையை பெரிதாக சொல்லவில்லை. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். 1 கொரிந்தியர் 14:4 இந்த தீர்க்க தரிசன வரம் சபையின் பக்தி விருத்திக்கு மிகவும் உதவியானது. ஆகவே தீர்க்க தரிசன வரத்தை நாட வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். ஆகிலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மையுள்ளவன். அதனால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக வேண்டுமென்று அதிகமாய் விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 14:5 வாசிக்கிறோம். ஆகவே பவுல் தீர்க்க தரிசன வரத்தை அவர் முக்கியப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். பிரியமான தேவப்பிள்ளைகளே, ஆகவே அன்டியூ எம்பசிஸ், எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாமோ அதற்கு நாம் விலகி இருக்க வேண்டும். நமக்கு ஆவியின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவரின் நிரப்புதல் மிக மிக அவசியம். ஆனால் ஆவியானவரின் பெயராலேயே அந்நிய பாஷை என்று ஒரு குழப்பமான பாஷையில் நாம் மூழ்கி கிடக்கிறோமே, அந்த வஞ்சகத்தை விட்டு, அந்த பாபிலோனின் வஞ்சகத்தை விட்டு நாம் வெளியே வர வேண்டியது மிக முக்கியம். நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்களானபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள். 1 கொரிந்தியர் 14:12 வாசிக்கிறோம். நீங்களும் நானும் இந்த தீர்க்க தரிசன வரம் என்று பவுல் சொல்லியிருக்கிறாரே, சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்க அந்த வரத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும்? சபையின் பொது நலனுக்காக, ஊழியத்தின் நலனுக்காக நாம் அதை நாட வேண்டுமாம். தேவன்
ஜனங்களை தம்முடைய ஆவியினால் நிரப்புவதற்கான முக்கிய காரணம் என்ன? ஆண்டவர் பரிசுத்த ஆவியை ஒரு நபர் மீது ஏன் ஊற்றுகிறார்? தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரத்தை தம்முடைய ஆவியினால் நிரப்புகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அதுதான் பரிசுத்த ஆவியினால் நிரம்புகிற அனுபவம். ஏன் தேவன் பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார் பார்க்கலாமா? அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று இயேசு சொன்னார். அப்போஸ்தலர் 1:8 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் பரமேறி செல்லும் பொழுது கொடுத்த கடைசி வாக்கு தத்தம் என்ன சொன்னார்? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பெலன் அடைவீர்கள், எல்லா இடங்களிலும் எனக்கு சாட்சியாக சத்தியத்தை அறிவிப்பீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். பரிசுத்த ஆவியை பெறுகிறவர்கள் சாட்சியாக ஊழியம் செய்வார்கள். பிரியமானவர்களே, ஆனால் அந்நிய பாஷை என்ற பாஷையை பேசி நமக்குள்ளே ஐக்கியம் இல்லாமல் ஆண்டுடைய ஊழியத்தையும் செய்யாமல் ஒரு அருவருப்பான வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? சிந்தித்து பார்ப்போம். அப்போஸ்தலர் 4:31 படிக்கிறோம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. ஆதி சபையார் ஜெபித்தார்கள். அவர்களுக்கு எதிராக யூத சங்கம் செயல்பட்ட பொழுது, ஊழியத்தை தடுக்கவும் கெடுக்கவும் நினைத்த பொழுது ஆதி சபையார் ஜெபித்தார்கள். அப்பொழுது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிறவர்கள் சாட்சிகளாக இருப்பார்கள். அவங்க தைரியமாக சத்தியம் சொல்லுவாங்க. அப்போஸ்தலர் 4:31 அப்படித்தான் நமக்கு சொல்லுகிறது. ஒருவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறாரா இல்லையா என்று நம்மால் கூற முடியுமா? கூற முடியும். எப்படி கூற முடியும் பாருங்கள். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். மத்தேயு 7:20. அன்பான தேவப்பிள்ளைகளே, இன்றைக்கு வரங்களை வைத்து ஒரு நபர் தேவனுடைய பிள்ளை பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறார் என்று சொல்ல முடியாது. வரங்களை காட்டிலும் கனிகளே மிகவும் முக்கியம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல கனிகளை, கிறிஸ்துவின் குணலட்சணங்களை, தேவனுடைய கற்பனைகளுக்கு இசைவான வாழ்க்கையை வாழும்படி நம்மிலே அவர் கிரியை செய்ய வேண்டும். அதற்குத்தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். அன்பான தேவப்பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கனிகள் இருக்கின்றனவா, கிறிஸ்துவின் குணக்கூறுகள் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகின்றனவா என்று சிந்திச்சு பார்க்கணும். அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். வரங்களை அல்ல, நம்முடைய வாழ்விலே வெளிப்பட வேண்டிய கனிகள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பியிருக்கிறாரா இல்லையா என்று தெரியும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம் ஆகிய ஆவியின் கனி தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் வெளிப்படும். ஆவியானவர் இருந்தால் கண்டிப்பாக இந்த கனிகள் வெளிப்படாமல் இருக்காது. பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை நான் எவ்வாறு பெற முடியும்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற நாம் அந்நிய பாஷை கிளாஸ் அட்டன் பண்ண வேண்டுமா? நிறைய பேர் மற்ற சபைகளில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லு, தோத்திரம் 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 அப்படி தான் சொல்கிறாங்க. இப்படி பேசி பேசி அந்த பரவச பாஷையை பெற்றுக்கொண்டதாக அநேக நேரத்தில் அவர்கள் ஏமாற்றுகிறார்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற என்ன செய்ய வேண்டும்? இயேசு சொன்னார், லூக்கா 11:13 பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? லூக்கா 11:13 வாசிக்கிறோம். தம்மிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு, நாம் அதை மூல பாஷையிலே கிரேக்க வார்த்தையிலே படித்தால், தம்மிடத்தில் வேண்டிக்கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரிடத்தில் பரிசுத்த ஆவிக்காக நாம் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும்.
அப்படி ஜெபிக்கிறவர்களுக்கு தேவன் என்ன செய்வார்? தம்முடைய பரிசுத்த ஆவியை ஊற்றுவார். நீங்களும் நானும் இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளைகள் பரிசுத்த ஆவியின் வல்லமையை, பரிசுத்த ஆவியின் வரத்தை, பரிசுத்த ஆவியின் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவ கிருபையினாலே நாம் தகுதி பெற்றவர்களாய் இருக்கிறோம். ஆவியின் வல்லமையை, அபிஷேகத்தை பெற நாம் தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும், அவ்வளவுதான். பிரியமான தேவ பிள்ளைகளே, கத்தவும் கதறவும் உளரவும் வேண்டிய அவசியமில்லை. டாக்டர் ஹென்ரிட்டா கொர்னேலியா மயர்ஸ் என்ற ஒரு பெண்மணி 1890 ஆண்டு முதல் 1963 ஆண்டு வரைக்கும் வாழ்ந்த, அமெரிக்காவில் வாழ்ந்த ஒரு பெண்மணி, தெய்வ பக்தி உள்ள ஒரு பெண்மணி, நல்ல ஒரு கிறிஸ்தவ கல்வியாளர், கிறிஸ்டியன் எஜுகேட்டர். அதே சமயத்தில் சண்டே ஸ்கூல் மூலமாக, ஞாயிறு பள்ளிக்கூடங்கள் மூலமாக ஏராளமான பிள்ளைகளுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு சத்தியத்தை அறிவித்தவர். இந்த அம்மா எந்த சபையை சேர்ந்தவங்க அப்படின்னா, பிரெஸ்பிட்டேரியன் சர்ச், முப்பர் ஆளுகை சபை என்று சொல்லக்கூடிய சபையை சேர்ந்தவர்கள். இவங்களுக்கு என்ன வாஞ்ச அப்படின்னா, தேவனுடைய ஆவியின் அபிஷேகத்தை, வல்லமையை பெற்று ஊழியத்தை எல்லாருக்கும் செய்ய வேண்டும், சத்தியத்தை எல்லாருக்கும் சொல்ல வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை அந்த அம்மாவுக்கு. அவங்க என்ன செஞ்சாங்களாம்? ஒரு நாள் ராத்திரி ஆண்டவரிடத்தில் ஜெபித்தார்கள். விசுவாசத்தோடு அவர்கள் ஜெபித்தார்கள். என்ன ஜெபம் பண்ணாங்க தெரியுமா? லார்ட், ஐ ஆஸ்க் இன் சிம்பிள் ஃபெய்த் டுநைட். லார்ட், fill me with your Holy Spirit. I thank you for doing it. கர்த்தாவே, எளிய விசுவாசத்துடன் இன்று இரவு நான் கேட்கிறேன். கர்த்தாவே, என்னை உமது பரிசுத்த ஆவியினால் நிரப்பும், செய்ததற்காக நன்றி அப்படின்னு அந்த அம்மா ஜெபித்து எழுந்தார்களாம். அப்படி ஜெபித்து எழுந்த பொழுது அவர்களுக்கு எந்த விதமான உணர்ச்சி பிளம்புகள் ஏற்படவில்லை. இன்றைக்கி நிறைய பேர் அந்நிய பாஷை நமக்கு கிடைத்து விட்டது, ஆவியின் வரம் கிடைத்து விட்டது அப்படின்னா ஒரு மாதிரி அப்படி உணர்ச்சி வசமாக பரபரப்படைகிறார்கள். அப்படி பைபிள் எங்கேயாவது இருக்கா? இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அம்மா ஜெபம் பண்ணாங்க. அந்த இரவிலும் எந்த விதமான உணர்ச்சியில் மாற்றங்கள் ஏற்படவில்லை. அடுத்த நாள் காலையில் எழுந்த பொழுதும் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை, உணர்ச்சி ரீதியான மாற்றங்கள். அவங்க ஊழியத்துக்கு போனாங்களாம். ஊழியத்துக்கு போகும்பொழுது அடங்காத பிள்ளைகள், கீழ்ப்படியாத பிள்ளைகள், இப்படி ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் இந்த அம்மாவுடைய ஊழியத்து நிமித்தம் இயேசுவின் பிள்ளைகளாக மாறினார்களாம். பிரியமான தேவ பிள்ளைகளே, கனடா தேசத்தில் ஒரு பிரபலமான ஊழியக்காரர், அவர் பெயர் ஏபி சிம்சன், ஆல்பர்ட் பெஞ்சமின் சிம்சன் என்பவர். நல்ல எழுத்தாளர், அருமையான தெய்வபக்தியுள்ள கிறிஸ்தவர். பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு ஒரு அழகான எளிமையான ஒரு ஜெபத்தை அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த ஜெபத்தை இந்த ஹென்ரிட்டா கொர்னேலியா என்ற பெண்மணியும் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்களாம். ஒவ்வொரு ஊழியத்தை செய்யும் பொழுதும், ஒரு பெரிய பொறுப்பை நிறைவேற்ற தேவனுக்காக ஊழியம் செய்ய அவர்கள் அழைப்பை பெறும் பொழுதும் இந்த அழகான ஜெபத்தை அவர்கள் சொல்வார்களாம். வாக்களிக்கப்பட்ட வல்ல பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொள்கிறேன். பெந்தேகோஸ்தே வல்லமை என்னை முற்றிலும் நிரப்ப பெற்றுக்கொள்கிறேன். நான் பெற்றுக்கொள்கிறேன், அவர் பொறுப்பேற்றுக் கொள்வார். கர்த்தாவே, உமக்கு நன்றி என்பதுதான் சிம்சன் அவர்கள் எழுதி வைத்திருக்கிற, கற்றுக் கொடுத்திருக்கிற எளிய ஜெபம். I take the promised Holy Ghost. I take the power of Pentecost to fill me to the uttermost. I take, he undertakes. Lord, thank you. இந்த ஜெபத்தை அவர் அழகாக சொல்லிக் கொடுத்தாராம். பிரியமான தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வகுப்புகள், அந்நிய பாஷை வகுப்புகள் படிக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள நாம் ஏதேதோ உளர வேண்டும் என்ற அவசியமில்லை.
பரிசுத்த ஆவியை நாம் விசுவாசத்தினாலே தான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று கலாத்தியர் 3:14 பவுல் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியை ஜெபத்தினாலே பெற்றுக்கொள்ளலாம் என்று இயேசு லூக்கா 11:13 சொல்லியிருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஏதோ ஒரு சிலருக்குத்தான் என்று அல்ல. இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நிச்சயமாய் அருளப்படும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். யோவான் 3ஆம் அதிகாரம், எனக்கு மிகவும் பிடித்த வசனம். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனத்தில் இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். அதாவது பிதாவினால் அனுப்பப்பட்ட இயேசு பிதாவின் வார்த்தைகளை பேசுகிறார். பிதாவாகிய தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். இது இயேசுவுக்கு மட்டும்தானா? இயேசுவை பின்பற்றுகிற உங்களுக்கும் எனக்கும் பிதாவாகிய தேவனுடைய சத்தியங்களை, இயேசு கிறிஸ்துவை குறித்த மகத்துவங்களை எல்லாருக்கும் அறிவிப்பதற்காக நம்மையும் தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே அளவில்லாமல் நிரப்ப அவர் வல்லவராயிருக்கிறார். இயேசுவுக்கு மட்டும்தான் அளவில்லாத ஆவியின் அபிஷேகம் என்று அல்ல, இயேசுவின் பிள்ளைகளுக்கும், கிறிஸ்துவுக்கு மட்டுமல்ல கிறிஸ்தவர்களுக்கும் அந்த அளவில்லாத அபிஷேகம் நிச்சயம் அருளப்படும். விசுவாசத்தோடு கேட்க வேண்டும், விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஒரு தேவை, ஒரு ஊழியம், இந்த உலகத்தில் தேவனுக்கு பிரியமான சாட்சியான வாழ்க்கை என்று நாம் விரும்பினால், சாட்சியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்பினால் நாம் செய்ய வேண்டியது, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய ஆவியை எனக்கு நீர் அனுப்பியிருக்கிறீர், ஊற்றியிருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறேன் என்ற அந்த எளிய விசுவாசம்தான் நமக்கு தேவை. இன்றைக்கு பரிசுத்த ஆவியினால் நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோமா? அநேகர் கிறிஸ்துவுக்குள் நடத்தப்பட நாமும் நிரப்பப்பட வேண்டும். இயேசுவை அபிஷேகித்தவர் என்னையும் அபிஷேகம் பண்ணுவார். விசுவாசத்தால் நிறைவோம், அப்பொழுது ஆவியாலும் நாம் நிறைய முடியும். ஆக அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டியது எவ்வளவு அவசியம். விலையேறு பெற்ற பரிசுத்த ஆவியானவருடைய எண்ணெயை உங்கள் பாத்திரத்தில், உங்கள் வாழ்விலே ஊற்ற இயேசு வாஞ்சிக்கிறார், காத்து கொண்டிருக்கிறார். உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் இப்பொழுதே அவர் ஆட்கொள்ள வேண்டும் என்று அவரிடம் கேட்க விரும்புகிறீர்களா? ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, இந்த நாளிலே கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் எங்களையும் உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் அளவில்லாமல் நிரப்ப நீர் வல்லவராய் இருக்கிறீர். தகப்பனே, நாங்கள் எளிய விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது நாங்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட்டு பூமியின் கடைசி பரியந்தமும் உலகத்தின் கடைசி பரியந்தமும் நாங்கள் சாட்சிகளாயிருப்போம் என்று படித்தோம். ஆண்டவரே, எங்களை தொடும், உம்முடைய ஆவியினால் எங்களை நிரப்பும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினவர் குறித்திருக்கக்கூடிய எல்லா குழப்பங்களுக்கும் எங்களுக்கு மனத்தெளிவு தந்து இன்னும் இந்த சத்தியத்தை ஆழமாய் புரிந்து கொண்டு நாங்கள் இயேசுவை போல் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை கற்றுக்கொண்டதன் மூலம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதை குறித்து இன்னும் அதிகமாக தியானியுங்கள், அநேகருக்கு பகிர்ந்து கொடுங்கள். மீண்டும் அடுத்த வேத பாடத்தில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்கள் வீட்டின் வசதியில் இருந்து நீங்கள் படிக்கக்கூடிய வகையில் இலவச வேதாகம பள்ளியை ஆச்சரியமூட்டும் உண்மைகள் உங்களுக்கு வழங்குகிறது என்று தெரியுமா? தேவனின் வார்த்தையை குறித்து உங்கள் ஆய்வில் உங்களுக்கு உதவ 27 அழகாக விளக்கப்பட்ட பாடங்கள் ஆங்கிலம், இந்தி, தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் கிடைக்கிறது. இந்த இலவச வேதாகம படிப்பு பாடநெறிக்கு இன்றை பதிவு செய்ய BibleStudy.aftv.in என்ற இணையதளத்தை காணுங்கள். எங்கள் குழுவினரில் ஒருவர் உங்களுக்காக சிறப்பு ஜெபம் செய்ய நீங்கள் விரும்பினால் திரையில் தெரியும் எண்ணை பயன்படுத்தி எங்களை அழையுங்கள், அல்லது உங்கள் ஜெப குறிப்பை prayer@aftv.in என்ற முகவரிக்கு மின்னஞ்சல் செய்யுங்கள்.
வேதபாட ஆராய்ச்சியில் போதுமான ஆச்சரியமான உண்மைகளை ஆய்வு செய்ய விருப்பமா? சத்தியம் நிறைந்த இந்த நிகழ்ச்சியை நீங்கள் சந்தோஷமாக காண அடுத்த வாரம் வரை காத்திருக்க வேண்டியதில்லை. இதன் அற்புதமான உண்மைகளை AFTV.org ஊடக நூலகத்தில் காணலாம். AFTV.org-இல் நீங்கள் காணொளி மற்றும் கேளலை விளக்க காட்சிகள் அனைத்தையும் அதனுடன் அச்சிடப்பட்ட உள்ளடக்கத்தையும் இலவசமாக பெறலாம். வாரத்தில் 7 நாட்களும் 24 மணி நேரமும் உங்கள் கணினி அல்லது மொபைல் சாதனத்தில் இருந்து பெற முடியும். AFTV.org-ஐ பார்வையிடுங்கள். 50 வருடங்களுக்கும் மேலாக அமேசிங் ஃபேக்ட் ஊழியங்கள் நற்செய்தியை உலகம் முழுவதும் பகிர்ந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் சித்தத்தின்படி அனைத்து மக்களுக்கும் நித்திய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் ஜெபத்திற்கும் ஆதரவிற்கும் நன்றி. பெரோயா பட்டணத்து சபை விசுவாசிகள் தாங்கள் சத்தியங்களை கேட்ட பிற்பாடு தங்கள் இல்லத்திற்கு சென்று காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வேதத்தோடு ஒப்பிட்டு மீண்டும் படித்தார்கள். அதுபோலவே நீங்களும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இந்த தீர்க்க தரிசன தொடர் கூட்டங்களில் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அந்தந்த நாளுக்குரிய செய்தி சம்பந்தமான இலவச பிரதி அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஆகவே அந்த இலவச பிரதியை நீங்கள் திரையில் தெரியும் தொலைபேசி எண்ணை பயன்படுத்தி எங்களோடு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். அல்லது எங்களுடைய வெப்சைட்டுக்குள்ளே சென்று நீங்கள் அதை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். நீங்கள் அந்த புத்தகங்களை பெற்றுக்கொண்டு படித்து வேதத்தில் உள்ளபடியே கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் படித்த பிற்பாடு உங்கள் நண்பருக்கும் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள்.